லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தாங்க சொன்னிச்சு. லாஸ்ட்டாக அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு சடனாக கால் பண்ணுது. ஒரு நாள் கால் வருது அந்த பையனுக்கு. அந்த பொண்ணு கால் பண்ண உடனே எடுத்து அந்த பையன் பேசுகிறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இது மாதிரி வந்து நீங்கள் இது எனக்கு என்ன வேணும் வாங்கி தருவீங்க, எனக்கு ஹெல்ப் தானே பண்ணுவீங்க, நான் வந்து உன்னை லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறீங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே கேட்குதுங்க. அழுதுட்டு கேட்குறப்போ பக்கத்தில் அடிக்கிறாங்க, யாரோ அடிக்கிறாங்க. அடித்த உடனே இவங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஃபோன் வாங்கி ஒரு பையன் பேசுகிறாங்க. நீ யார், பேட் சூஸ் பண்ணி பேசுகிறாங்க. நீ யார், நீ வந்து இந்த பொண்ணுகிட்ட ஏன் பேசுகிறேன், நீ யார்? இல்லை ப்ரோ. இவங்க பொறுமையாக பேசுகிறாங்க. இல்லை ப்ரோ, நான் வந்து அண்ணா தான், வேணுன்றதை கேட்டு வாங்கிப்பேன், கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையன் தான், வேணும்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன், வாங்கிட்டு வந்து தருவேன், அவங்க ஹாஸ்டல் தானே, ஸோ அதனால் எதாவது வேணும்னா திங்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து தருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் வாயால் அந்த பொண்ணுக்காக அந்த பையன் உண்மையை ட்ரூவாக லவ் பண்ணுற பையன் சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த பொண்ணு இந்த பையனையும் லவ் பண்ணிட்டு இந்த பையனை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இங்கே ஒருத்தவங்க இங்கே லவ் பண்ணுறது, ஒரு ஒர்க் பண்ணுற ஏரியாவில் ஒருத்தவங்க லவ் பண்ணுறது, வெளியே ஒருத்தவங்க லவ் பண்ணுறது, அது மாதிரி நிறைய பேருங்க அது மாதிரி தாங்க ஏமாந்து அந்த பையன் எவ்வளோ பண்ணியிருக்கான், எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான், எவ்வளோ அந்த பொண்ணுக்காக பண்ணியிருக்கான். அந்த பையன் அப்போ கூட என்ன தெரியுமாங்க யோசிச்சுட்டான், நம்ம அந்த பொண்ணு மேலே ஒரு கையை கூட வச்சது இல்லைடா, நம்ம அந்த பொண்ணு குழந்தை மாதிரி பார்த்துட்டோமா. ஆனால் அந்த பையன் வந்து நம்ம லைனில் இருக்கும்போது அடிக்கிறாடா, அந்த பையன் அப்போ கூட இந்த பொண்ணு நம்மளை சொல்ல வச்சதே அப்படின்ற மாதிரி அந்த பையன் யோசிக்கல. அந்த பையன் அப்போ கூட என்ன யோசிச்சான், நம்மளுக்கு என்னடா இது, நம்ம இது வரைக்கும் ஒரு கை கூட வச்சது இல்லை அந்த பொண்ணு மேலே, நம்ம எவ்வளோ குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டோம், அந்த பொண்ணு அழுவுதே அப்படின்றத அந்த பையன் யோசிச்சானாச்சு. அப்போ கூட பாருங்க பசங்க எப்படி, நீங்களே பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் பசங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு யோசிக்கிறீங்களே. பசங்க இதுதாங்க பசங்க எப்பவுமே வந்து ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணலாம் யோசிப்பாங்க. எடுத்த உடனே வந்து தப்பு பண்ணணும், எடுத்த உடனே வந்து அந்த பொண்ணு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ, ஒரு பொண்ணு எப்படி இருக்காலோ அதை பொறுத்து தாங்க பசங்க இருப்பாங்க. இது வந்து என்ன பசங்களுக்கு சொல்ல வர அட்வைஸ்னா, எந்த பொண்ணையும் நம்பாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்புறீங்க, எதுக்கு லவ் பண்ணுறீங்க, லவ் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எந்த பொண்ணும் சரியில்லை, லவ் பண்ணாதீங்க. இதுதான் சொல்வேன். ஒரு பொண்ணு என்ன பண்ணுறானா, உங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாளா, லவ் பண்ணிட்டு இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறா, ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும், ஓகேவா? அந்த பொண்ணு நம்புறது, அந்த பொண்ணோட எதுவுமே வேணாம் அப்படின்றத யோசிக்காங்க. அந்த பொண்ணு உங்களை உண்மையாக லவ் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறான்னு செக் பண்ணிட்டே இருங்க. பொசசிவ் ஆகுங்க. அந்த பொண்ணு நம்ம விட்டு போகட்டும், தப்பு பண்ணால் கேளுங்க. ஒரு பொண்ணு நீங்கள் தப்பு பண்ணால் கேட்குறானா, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணுறல, அதுதாங்க பொண்ணு, ஓகேவா? தப்பு பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து கேட்குறப்ப கோவப்படுறது அது கிடையாதுங்க. நீங்கள் கேளுங்க, பார்க்கும்போதே தெரியும் ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணுறாளா, பொய்யா லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணை தப்பு பண்ணுறானா கொஷின் பண்ணணும். கொஷின் பண்ணுறப்ப அந்த பொண்ணோட ரிப்ளையே வந்து அந்த பொண்ணு உண்மையாக லவ் பண்ணுறாளா இல்லை நம்ம யூஸ் பண்ணியிருக்காளா அப்படின்னு புரியுங்க. எல்லா பசங்களுக்கும் ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன். அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. அந்த பொண்ணு யார்கிட்ட பேசியிருக்காளா, அந்த பொண்ணு யாருக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்காளா. நம்ம கிட்ட பேசினோன்னு ஒரு பொண்ணு எல்லாருமே வந்து ஸ்வீட்டு ஜாங்கிரி மாதிரி பேசுவாங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே பேசுவாங்க, ஜாங்கிரி மாதிரி பேசுவாங்க, ஓகேவா? அந்த ஜாங்கிரி மாதிரி பேசிட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உங்களை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டு